தேர்தல் செலவு கட்டுப்படுத்தல் சட்டத்தின் கீழ் செலவு தொடர்பான அறிக்கையை கையளிக்காத வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் தொடர்பில் இவ்வாறான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட 7 முறைப்பாடுகள் இவ்வாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த செலவு அறிக்கை கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கையளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனினும் இதுவரை சிலர் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. விசாரணைகளின் முன்னேற்றத்தை அடுத்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என மோசடி விசாரணை பணியகத்துக்கு நீதிமன்றம் அறிவித்தது. கண்டி பள்ளிகளில் இடம்பெறும் லங்கா T10 சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரில் பணத்துக்காக ஆட்ட நிர்ணயத்தை மேற்கொள்ள யோசனை முன்வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கோல் மாவல்ஸ் அணியின் உரிமையாளர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்திய நாட்டவரான பிரேம் டக்கார் எனும் அவரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விளையாட்டு குற்றங்களை தடுக்கும் பிரிவின் ஊடாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் அர்ஷன கெக்குனுவல முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நபர் மேற்கிந்திய தீவுகள் வீரரான அன்ட்ரூ பச்சருக்கு ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுமாறு யோசனை முன்வைத்ததாக குறித்த விசாரணை பிரிவு சார்பாக ஆஜரான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். தான் பயிற்றுவிக்கும் பந்துவீச்சாளர்களிடம் திறமையற்று விளையாடுமாறு குறித்த நபர் அந்த வீரரை அணுகியதாகவும் அதற்காக $15,000 வழங்க உறுதியளித்திருந்ததாகவும் சட்டத்தரணி மேலும் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு தொடர்ந்தும் செயல்பட்டால் மேலும் $30,000 பணம் வழங்கப்படும் என்றும் சந்தேக நபர் குறித்த வீரரிடம் உறுதியளித்திருப்பதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். இந்த முறைப்பாடு தொடர்பில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவருக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி தெரிவித்தார். சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திஸ்ஸ தனது கட்சிக்காரரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். குற்றவியல் வழக்கு ஏற்பாடுகள் 127வது சரத்தின் கீழ் இந்த சந்தேக நபர் தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வாக்குமூலம் அளிக்க தயாரென்றால் பிணை கோரிக்கை தொடர்பில் விரைவில் கவனித்துக் கொள்ள முடியும் என இதன்போது அரசு சட்டத்தரணி தெரிவித்தார். இதன்போது வாக்குமூலம் வழங்க தயாரா என நீதவான் சந்தேக நபரிடம் வினவினார். தயார் என சந்தேக நபர் தெரிவித்தார். எவ்வாறெனினும் வாக்குமூலம் வழங்குவது தொடர்பில் நன்றாக சிந்தித்து அது தொடர்பில் அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் சந்தேக நபருக்கு அறிவித்தார். இந்நிலையிலேயே எதிர்வரும் 14ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு விளையாட்டு ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான போலீஸ் பிரிவுக்கு உத்தரவிட்டார்.